இல்ல இளைஞர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல நன்கு சிந்தித்து ஒரு அறிவு சார்ந்து இருக்கிற இளைஞர் பட்டாலும் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்து பக்கம் நிற்கிறார்கள். இன்ஸ்டாகிராம்ல அதுதான் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு திட்டமிட்டு ஒரு சதி ம். திட்டமிட்டு செய்த ஒரு மாய தோற்றம், நரேட்டிவ் செட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் இது எல்லாமே காசு குடுத்து ரூட் மாஃபியான்ற அந்த ஒரு நிறுவனத்தோட இருக்கிற ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதான் நான் சொன்னேனே ஃபுட் பிளாகர்ஸ், டிராவல் பிளாகர்ஸ் இவங்க எல்லாருமே காசு குடுத்து இது மாதிரி விஜய் அண்ணா வந்தா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அன்றது கிளீன் யூனிஃபார்ம் போட்டு இது வந்து திட்டமிட்டு இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை ஒண்ணுமே தெரியாத ஒரு 18 வயது இளைஞரோ ஒரு 18 வயது பெண்மணியை ஒரு சின்ன குழந்தைங்களை என்ன பண்ணணும்ன்றது தெரியாம அந்த ரசிகரா இருக்கிற அந்த குழந்தைகளை நீங்க வந்து ஓட்டு போடுங்க விஜய் அண்ணா வந்தா இப்படி மாறிடும் அப்படி மாறிடும்ன்றது ஒரு கண்டென்ட் செட் பண்ணாங்க. அந்த கண்டென்ட் செட் பண்ணி பொய் செய்தி பரப்புனாங்க. அதுதான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு பொய் செய்தி பரப்புறாங்க. அந்த பொய் செய்திக்கு ஒரு 50,000 பேர் லைக் போறான் 1,00,000 பேர் ஷேர் பண்றான். இங்கதான் தோல்வி அடைஞ்சோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் களத்துல இங்கதான் தோல்வி அடைஞ்சோம். அந்த பொய் செய்திய உண்மை செய்தியா மக்கள் நினைச்சிட்டான். ஆனா நம்ம என்ன நினைச்சோம்னா தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள். அவங்க கிட்ட இந்த பொய் செய்தி எல்லாம் எடுப்படாதுன்னு நினைச்சோம். ஆனா அந்த பொய் செய்தி தான் இன்னைக்கு போயிட்டு தேர்தல் களத்துல முழுமையாக சுற்றுச்சு. முன்னாடி பழமொழி சொல்லுவாங்க பொல்லாதவன்ற பேரு ஊரை சுத்திட்டு வருவோம், நல்லவன்றது பேரு சுத்திட்டு வர்றதுக்கு நாள் ஆகும்ன்றது. அது மாதிரி வந்து இந்த பொய் செய்திகள் வந்து மிக விரைவாக சுற்றி வந்துச்சு தேர்தல் களத்துல. அதுலதான் தோல்வி அடைஞ்சோம். அந்த தோல்வி அடைஞ்சாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை நாங்க அப்டேட் செய்து அந்த தலைவர் வந்து இதே இன்ஸ்டாகிராம்ல தான் நாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இனி டீ கடையில் அரசியல் பேசுறதா இன்ஸ்டாகிராம்ல பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. எந்த ஆயுதங்கள் எதிரிகள் எடுத்தாலும் அதே ஆயுதத்தை எடுத்து வீழ்த்துவது உறுதி. எந்த இன்ஸ்டாகிராம் வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்ததோ அதே இன்ஸ்டாகிராமை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும்.